வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வடத்துக்கரமாக இருக்காது இடதுக்கரமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப சேலம் இளங்கோன் இன்றைக்கி அவங்கெல்லாம் யாருன்னே பார்த்தீங்கன்னா அவர் கிட்டவே நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி போயிட்டாங்க. ஏற்கனவே அந்த கொடநாடு விஷயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ போர்க்குடி தூக்கி இருக்குது. ஏன்னா இப்போ சேலம் இளங்கோனுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா சேலம் புறநகர் மாவட்டத்தில் எடப்பாடி இருந்தார். அந்த பதவி பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோன் கொடுத்துருந்தார். ஆனால் ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் இருக்க ஒரு சூழ்நிலை, ஒரு மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதி இருக்கலாம், 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராது. அது சேலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் வேறு எந்த மாவட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் என் மதுரையிலலாம் பண்ண முடியல. அவங்கெல்லாம் சீனியர் முன்னாள் அமைச்சர், அவங்கெல்லாம் ஒத்து வரவே இல்லை. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை சேலம் இளங்கோனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தவரை அவரே அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.